காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே ஏதேனும் ஒரு சின்ன செய்தியை தொடர்ச்சியாக நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு நம்முடைய ஒரு அற்புதமான பேச்சாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த நம்முடைய மேதகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தந்தையார் குமரி அனந்தன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லோருக்கும் தெரியும். குமரி அனந்தனுக்கும் காஞ்சி மடத்திற்கும் மிக நெருங்கிய பழக்கம் உண்டு. நான் 1995ஆம் ஆண்டு காஞ்சி மகாபெரிவர் சித்தியடைந்த அடுத்த ஆண்டு ஒரு 20 பேருக்கு அங்கே மடத்திலே விருது வழங்குகிற விழாவினை ஏற்பாடு செய்திருந்தேன். அந்த விழாவிலே ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்தியாவிலே இருக்கிற புகழ்பெற்ற 20 பேருக்கு விருதினை வழங்கி சிறப்பித்தார்கள். அந்த விழாவிலே நம்முடைய குமரி அனந்தன் அவர்கள், தினமலர் ஆசிரியர் நம்முடைய அருமைக்குரிய மறைந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் மற்றும் நீச்சல் வீரன் குற்றால் ஈஸ்வரன், பிரபல பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ், எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் என்று அந்த பட்டியல் 20 பேருக்கு நீளும். அன்றைக்கு குமரி அனந்தனை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முதலிலே விருதை கொடுத்துவிட்டு பேச அழைத்தார்கள். அப்பொழுது குமரி அனந்தன் அவர்கள் பேசுகிற பொழுது, நான் எப்பொழுதுமே காஞ்சி மடத்தினுடைய பக்தர், எப்பொழுதெல்லாம் காஞ்சிக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் சந்தித்துவிட்டு பிறகு மகா பெரிவாளை தரிசிப்பது வழக்கம். ஒருமுறை எனக்கு தொண்டையிலே ஆப்ரேஷன் ஆனது, என்னாலே பேசவே முடியவில்லை. அப்பொழுது என்னுடைய மகள் மருத்துவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை குறிப்பிடுகிறார். என்னுடைய மகள் மருத்துவர், அவளை அழைத்து கொண்டு நான் காஞ்சிபுரம் வந்து 2 சுவாமிகளை தரிசித்துவிட்டு மகா பெரியவாளை தரிசிக்க போனோம். என்னாலே பேசவே முடியவில்லை, தொண்டையிலே ஆப்ரேஷன் ஆகியிருந்தது. அவரே சொல்லுகிறார், எனக்கு காஃபி வேண்டும் என்று கேட்டால் கூட காற்று தான் வந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் மகா பெரியவரிடத்திலே என்னுடைய மகள் மருத்துவர், மகா பெரியவரிடத்தில் என்னுடைய அப்பா குமரி அனந்தனுக்கு தொண்டையிலே ஆப்ரேஷன் ஆகி பேச்சு வரவில்லை, சரியாக பேச முடியவில்லை, பெரிவாளுடைய அருளாசி வேண்டும் என்று கேட்கிறார். உடனே குமரி அனந்தன் சொல்கிறார், கீழே நிறைய பழங்கள் இருந்தது, பூக்கள் இருந்தது, ஏதேனும் ஒன்றை எடுத்து எனக்கு கொடுப்பார். என்னுடைய மனம் ஏங்கியது. என்னை பார்த்து கொண்டே, உனக்கு பேச்சு வரவில்லையா என்று சொல்லிக்கொண்டே பக்கத்திலே ஒரு கூடையிலே நிறைய தாமரை மலர்கள் இருந்தது. இந்த தாமரை மலர்கள் இருந்த கூடையிலே கையை வைத்து கொண்டு அப்படியே தடவி பார்த்துவிட்டு பிறகு பூக்காத ஒரு தாமரை மலருடைய மொக்கை கையிலே எடுத்துக்கொண்டு, உனக்கு பேச்சு வரவில்லையா என்று மனதிலே சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு இதழாக பிரிக்க ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொரு இதழாக பிரிக்க கடைசியிலே அந்த மலருடைய மையப்பகுதியில் ஏதேனும் ஒரு சிறிய துண்டை எடுத்து எனக்கு கையிலே கொடுத்து சாப்பிட சொன்னார். எனக்கு தொண்டையிலே எது அடைக்கப்பட்டிருந்ததோ, மகா பெரியவா அந்த தாமரை மொக்கு ஒவ்வொரு இதழாக பிரிக்க அந்த அடைப்பு நீங்க பெற்று நான் உடனடியாக அவர் முன்னே பேச ஆரம்பித்து விட்டேன் என்று குமரி அனந்தன் அந்த இடத்தில் சொன்ன மாத்திரத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய கண்களிலே, எல்லோர் கண்களிலும் கண்ணீர் மயமானது அன்றைக்கு. அப்படி மகா பெரியவா எனக்கு ஒரு மிகப்பெரிய அருள்மழையை அன்றைக்கு பொழிந்தார் என்று குமரி அனந்தன் சொன்ன செய்தியை இந்த நேரத்தில், அவர் இயற்கை எய்திய நேரத்தில் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், அன்பிற்சிறந்த என்று ஆரம்பித்து அவர் சொல்லுகிற விதம் இருக்கிறதல்லவா, இளம் பேச்சாளர்களுக்கு வாழ்க்கையிலே நாம் எப்படி பேச வேண்டும் என்பவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இலக்கணமாக விளங்கி காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் அன்புக்கு பாத்திரமான குமரி அனந்தன் அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய அன்பான பிரார்த்தனைகளை நான் வைக்க ஆசைப்படுகிறேன். மகா பெரியவருடைய அருள் வாக்கு, மகா பெரியவருடைய அருள் உபதேசம், அவருடைய அருள்
அந்த குடும்பத்திற்கு என்றென்றும் இருக்கும் என்று நம்புகிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.